இங்கே கூட பரவாயில்ல, அங்கே ஊருக்கு டக்கனி போபிஸே வெல்கம் பேக் டு லூப்ல லைஃப். என்னடா ஸ்டார்டிங் இருட்டா கட்டுற அப்படின்னு தோணலாம். இன்னைக்கு விடிய காலையே ஷூட்டு. அதனால் சூரியன் உதயமுன்னே நானும் விழுந்து விட்டு காடி எடுத்துகிட்டு ஒரு தெரிச்சிட்டேன். போகிற வழியில் அஜ்னர்வில்ல பாட்டை மனசில் நினச்சிட்டு போய்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி நான் தான் அப்படின்னு போகிற வழியில் இந்த ஸ்பாட்டை பார்த்தேன். நம்ம இந்த ஸ்பாட்டை பார்த்தாலே கொஞ்சம் நின்றுட்டு தானே போவோம். நின்று ஒரு சின்ன கிளிப் அடிச்சுட்டு போனால் என்னங்க ஷூட்டு சூரியன் வரதுக்கு முன்னாடி நீங்கள் சூரியன் அடித்து ஊற்றுறான் அப்படின்ன மாதிரி இருந்துச்சு. அண்ணே பரவாயில்ல தம்பி, இன்றைக்கி நம்ம தான் அப்படின்னாப்புல. சரி ஓகே அப்படின்னு ரெடியாகி அண்ணனோட காடியில் கிளம்பியாச்சு. போய்கிட்டே இருக்கும்போது குட்டி குட்டியாக பாடல்களை போட்டு ஒரு வழியாக ஷூட் லொக்கேஷனுக்கு போய் இந்த கிம்பிள் பையனை ஒரு உருட்டு ஊட்டியாச்சு. முதல் வேலையாக ஷூட் பண்ணல, ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கப்புறமா நம்ம கைவண்ணத்தை காட்ட ஆரம்பித்து விட்டோம். அண்ணன் கொஞ்சம் ஃபயராக ஃபுல் ஃப்ளோவில் போய்கிட்டு இருந்தேன். அந்த இடத்துல என்னமா ஹீட்டுங்க எப்பா. அடுப்பு பக்கத்தில் வெயில் காலத்தில் நின்றுக்கிட்டு இருக்கேன். என் மனசு எப்படின்னு நீங்களே கொஞ்சம் பார்த்துக்குங்க. இதுக்காகவே ஒரு லைக்கு சர்ப்ரைஸு இதெல்லாம் போட்டிங்கன்னா மனசு கொஞ்சம் ஆறும். கூடவே இன்னும் கொஞ்சம் சொல்ல இல்லற ஷூட்டுகளை முடித்துவிட்டு ஒரு சின்ன வாக்கு வெயிலில் அண்ணன்கிட்ட கார் சாவி வாங்கிட்டு, அண்ணே நான் வேணால் தலை அஜித் மாதிரி ஒரு திருப்பி வண்டி நிப்பாட்டும் அப்படின்னேன். தம்பி உனக்கு அவ்வளோதான் லிமிட்டு அப்படின்னாங்க. சரி ஓகே நானும் திட்டு வாங்க அதை கம்மி பண்ணிட்டு காடியில் ஏறி தெரிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க ஃபைல்ஸுகளை காப்பி செய்ய வேண்டும் என்று. அதனால் அங்கே ஃபைல்ஸோட காப்பியில் போயிட்டு ஃபைல்ஸுகளை காப்பி செய்துவிட்டு ஒரு வழியாக இன்னைக்கான ஷூட்டை தம்ஸ்அப்பை போட்டு முடித்து விட்டேன்.